ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிந்துஜா வயசு கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தேங்காய் அடை தாங்க. இது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பண்ணலாம், அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. ஏன் ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட சாப்பிட்லாங்க, ரொம்ப நல்லா இருக்குங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு 1 டம்ளர் புழுங்கல் அரிசியை நான் 3 மணி நேரம் ஊறப்பட்டு வச்சுருக்கேங்க. இப்போ நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாங்க. இப்போ 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடுங்க. இப்போ ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாங்க. இப்போ நான் 2 தேங்காவை எடுத்து துருவி வச்சுருக்கேங்க. இப்போ பவுலுக்கு மாற்றின பிறகு அந்த மாவில் தேங்காய் துருவெல்லாம் சேர்த்துக்கோங்க. பாருங்கள், 2 தேங்காய் துருவி வச்சுருக்கேன், அதை அப்படியே சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க. இதை போல் நல்லா கலந்து விடுங்க. இப்போ நல்லா கலந்தாச்சுங்க. பாருங்கள், மாவில் கை வச்சா இப்படி ஒட்டக்கூடாதுங்க. இப்போ கொஞ்சமாக மாவு எடுத்து இதை போல் நல்லா உருண்டை பண்ணிக்கோங்க. இப்போ பேக்கிங் கவரில் எண்ணெய் தடவி வச்சுருக்கேங்க. இதை போல் வச்சு நல்லா தட்டிக்கோங்க. இங்கே வாழையில கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. இதே போல் எல்லாமே செஞ்சுக்கோங்க. பிகினர்ஸ் கூட ஈஸியாக செஞ்சிடலாங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இது. இதை போல் செஞ்சுக்கோங்க. இப்போ எல்லாமே செஞ்சாச்சுங்க. பேனில் எண்ணெய் நல்லா ஹீட்டாக இருக்குங்க. ஒவ்வொன்றா இதில் சேர்த்துக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. பாருங்கள், இதே போல் ஒவ்வொன்றா சேர்த்துட்டு ஒரு பக்கம் வெந்துருச்சுன்னா இன்னொரு பக்கம் வேகிறதுக்கு திருப்பி விடுங்க. 2 பக்கமும் நல்லா பொன்னிறமாக வரணுங்க. பாருங்க, இதை போல் பொன்னிறமாக வந்தவொடனே தட்டுக்கு மாற்றிக்கலாங்க. அவ்வளோ சூப்பராக தேங்காய் அடை ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் இதை போல் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.